Welcome to Easy Max Tamil. First ஒரு காலமில் weight in kg valuesல எழுதிக்கலாம். less than 38, less than 40, less than 42 and so on. Next class size calculate பண்ணோம். So weight in kg 36 to 38 இப்போ 0 வராது 36 தான் வரும் 36 to 38, 38 to 40, 40 to 42. ஸோ அப்போ கிளாஸ் சைஸ் ஹச் கால்குலேட் பண்ணும்போது 40 minus 38 is 2, 44 minus 42 is 2. So class size h is upper limit minus lower limit. So upper limit minus lower limit is 52 minus 50 is 2. Next we have to calculate the frequency. Cumulative frequency is given. Its values are 0, 3, 5, 9, 14, 28, 32, 35. இப்போ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். 0, 3 minus 0, 3, 5 minus 3 is 2, 9 minus 5 is 4, 14 minus 9 is 5, 28 minus 14 is 14. இந்த வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ. நம்மளுக்கு எஃபோட வேல்யூ எவ்வளோனா f is equal to 14. 35 minus 32, 3. ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்னோட வேல்யூஸ் கிடைக்கும். n is equal to 35. ஸோ n by 2 calculate பண்ணிக்கலாம். n by 2 is 35 by 2. 17.5. ஃபோர்டீன் தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ f is equal to 14. f is equal to 14 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். எஃபோட வேல்யூ தெரியணும். இந்த ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கு நேராக இருக்கிற கிளாஸ் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். 46 to 48. இதில் 46 தான் எல்லுங்கிற வேல்யூ. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல் வேல்யூ தேவை. எல் இஸ் த லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் 46 to 48. L is the lower limit of the model class 46 to 48. So the lower limit is 46. So L is equal to 46. The value of L is 46. Cumulative frequency அதோட preceding value தான் cumulative frequency நம்ம ஃபார்முலாவில் பயன்படுத்துவோம். The highest frequency f is equal to 14க்கு நேராக இருக்கிற cumulative frequency, அதுக்கு மேலே preceding value 14. அந்த 14 தான் நம்ம ஃபார்முலாவில் cumulative frequencyங்கிற இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி L lower limit of the model class f is equal to 14. கிராஃபில் ட்ரா பண்ணலாம். x axisல weight in kg எடுத்துக்கலாம். y axisல cumulative frequency values எடுத்துக்கலாம். less than type ஓகேவுங்கிறதுனால நம்ம
இந்த கிவன் வேல்யூஸை கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தலாம். எக்ஸ் வேல்யூஸ் coordinate for x-axis, coordinates for x-axis, cumulative frequency values y values எடுத்துக்கலாம். cumulative frequency values coordinates for y. Now write down the values of coordinates. (38 க்கு 0, 40 க்கு 3, 42 க்கு 5, 44 க்கு 9. So write down the values of coordinates. Plot these values in the graph. Now plot these values of x and y in the graph. Scale x-axis is equal to 2 units. Scale x-axis 1 centimeter is equal to 2 units. நம்மளுக்கு 38லேருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகிறதுனால 36, 38, 38 + 2 40 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எடுத்துக்கலாம். y-axis 1 centimeter is equal to 2 units. Y-axis 1 centimeter is equal to 2 units. So 2, 4, 6, 8 எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8, 10. க்கு 0. Xல 38, Yக்கு 0. Xல 38, Yக்கு 0. X-axis மேலே இந்த வேல்யூ பிளாட் ஆகும். Xக்கு 40, Yக்கு 3. x க்கு 40, y க்கு 3, x க்கு 40, y க்கு 3, x க்கு 42, y க்கு 5, x க்கு 42, y க்கு 5, x க்கு 44, y க்கு 9. இதே போல் எல்லா வேல்யூஸும் நம்ம ப்ளாட் பண்ணிக்கலாம். ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம்னா இப்போ இந்த வேல்யூஸில் கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். x-axisல weight in kg எடுத்திருக்கோம். y-axisல cumulative frequency
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். Weight in kg, x-axis, number of students in y-axis, so the total number of students are 35. ஸோ மீடியன்னா n/2 ஓட வேல்யூ தேவை. n/2 17.5. இந்த 17.5க்கு அப்சிஸா ட்ரா பண்ணணும். 16க்கும் 18க்கு இடைப்பட்ட அந்த பாயிண்ட்டு தான் 17. ஸோ 17.5. Draw the abscissa for 17.5. x-axisல 46.5ல இந்த abscissa மீட் ஆகுது. 17.5ங்கிற வேல்யூ 46.5ல. ஸோ நம்மளுக்கு தேவையான மீடியன் 46.5 kg. Median weight of the students 46.5 kg. இப்போ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண இதே வேல்யூஸ் ஃபார்முலாலையும் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். வெரிஃபை பண்ணலாம். Now verify using the formula. The median weight obtained in the graph is 46.5 kg. The formula to find the mean is L plus n/2 minus CF divided by F into class size H. F value 14, L value 46, n/2 is 17.5. Cumulative frequencies, preceding value 14, F value is also 14 into class size H is 2. Class size, upper limit minus lower limit. (48 minus 46 is 2) or 52 minus 50 is 2. 46 plus 17.5 minus 14 is 3.5. Put the greater number sign. 3.5 into 2 divided by 14. 46 plus
3.5 into 2 is 7 divided by 14. 46 plus table number 7 ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/2 கிடைக்கும். ஸோ 1/2 value is 0.5. 46 point plus 0.5 is 46.5. ஸோ நம்மளுக்கு மீடியன் 46.5 kg ஃபார்முலா பிரகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ the median obtained from the graph is equal to the median value obtained from the formula. So verified. Thanks for watching.